5 நிமிடங்கள் த சிம்பிள் பாத் டு வெல்த் சுருக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய கவலை பணம். ஆனால் பணக்காரர் ஆகிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லை. ஜிஎல் காலின்ஸ் எழுதின த சிம்பிள் பாத் டு வெல்த் புத்தகம் சொல்லித்தர அந்த ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? சிம்பிள் இஸ் பெட்டர். சிக்கலான ஸ்டாக் மார்க்கெட் கணக்குகள் இல்லாமல் ரொம்ப எளிமையாக எப்படி நிதி சுதந்திரம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையலாம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். கடன் என்பது ஒரு சுமை. டெட் த அன்அக்செப்டபிள் பேர்டன். கடன் ஆத்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. கடன்கிறது உங்கள் கால்களில் கட்டப்படுகிற பெரிய பாறை. குறிப்பாக கிரெடிட் கார்டு லோன் 18 to 24% வட்டி கட்டுற வரைக்கும் உங்களால் ஒருபோதும் சேமிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கடனை தவிருங்க. கடன் இருந்தால் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதை அடைங்க. ஏன்னா கடனுக்கான வட்டி நீங்கள் முதலீட்டில் சம்பாதிக்கிற லாபத்தை விட அதிகமாக இருக்கும். எஃப்யூ மணி மற்றும் சேமிப்பு விகிதம். எஃப்யூ மணி இது கெட்ட வார்த்தை இல்லை, இது சுதந்திரம். உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சேமிப்பில் இருந்தால் பிடிக்காத வேலையை செய்யணும்னு கட்டாயம் இல்லை. எவ்வளவு சேமிக்கணும்? ஆத்தர் சொல்கிறது உங்கள் வருமானத்தில் 50% சேமிக்க முயற்சி பண்ணுங்கள். இது கஷ்டமாக தெரியலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை முறையை எளிமையாக்கினீங்கன்னா இது சாத்தியம். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் சேமிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் வேலையிலிருந்து விடுதலை பெறலாம். ஸ்டாக் மார்க்கெட் ரகசியம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் முதலீடு. ஜிஎல் காலின்ஸ் தனித்தனியாக பங்குகளை வாங்க சொல்லலை. அவர் பரிந்துரைப்பது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்? இந்திய சூழலில் பார்த்தா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு சிறந்த உதாரணம். இதில் நீங்கள் முதலீடு செய்யும்போது இந்தியாவோட டாப் 50 நிறுவனங்களை நீங்கள் முதலீடு செய்கிறீங்க. மார்க்கெட் ஏறும் இறங்கும், ஆனால் நீங்கள் நீண்ட காலத்தில் லாங் டேர்ம் அது கண்டிப்பாக வளரும். மார்க்கெட் குறையும் போது பயந்து பணத்தை எடுக்காமல் தொடர்ந்து முதலீடு செய்கிறது தான் புத்திசாலித்தனம். 4% விதிமுறை, த 4% ரூல். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் வேலையை நிறுத்தலாம்? அதுக்கு தான் 4% ரூல். உங்கள் வருடாந்த செலவு 1 லட்சம்னு வச்சுப்போம். அதை 25ஆல் பெருக்குங்க. அதாவது 25 லட்சம் உங்ககிட்ட இருந்தால் அதிலிருந்து வருஷம் 4% எடுத்தால் உங்கள் வாழ்க்கை ஓடிடும். உங்கள் அசல் பணமும் குறையாது. பணம்ங்கிறது ஒரு கருவி தான். அது உங்களுக்கு சுதந்திரத்தை தரணுமே தவிர உங்களை அடிமையாக்கக்கூடாது.